வணக்கம் மக்களே. 2026 கேம் சேஞ்சர். திமுக அதிமுகவை பதற வைக்கும் ஓபிஎஸோட மூவ். பாஜகவுடன் போட்ட ஒரு ரகசிய ஒப்பந்தம் தற்போது கசிந்துள்ளது. இந்த தகவலை பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியலில் அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியால் ஓபிஎஸ் அவர்கள் ஓரங்கட்டப்பட்டாலும் அவர் இன்னும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாகவே பார்க்கப்படுறாங்கன்னு சொல்லலாம். வரவிருக்க 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ்ஐ தங்களது கூட்டணியில் தக்க வச்சுக்கிறதுக்காக பாஜக ரொம்பவே ஆர்வம் காட்டி வந்துட்டுருக்காங்க. இதற்கு அவர் மீதான தனிப்பட்ட விருப்பத்தை விட தென் மாவட்டங்களில் அவருக்கு இருக்கிற செல்வாக்கும் அங்கே இருக்கிற சமூக வாக்குகளை ஒருங்கிணைக்கும் திறனும் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குதுன்னே சொல்லலாம். 2021 தேர்தலப்போ தென் மாவட்டங்களில் அதிமுக மற்றும் பாஜகவோட கூட்டணி எதிர்பார்த்த வெற்றியை பெற தவறியதுனால வாக்குகள் சிதறி போனதுதான் இதுக்கு ஒரு முக்கிய காரணம்னே சொல்கிறாங்க. குறிப்பாக முக்குளத்தோர் சமூக வாக்குகள் ஓபிஎஸ் போன்ற வலுவான தலைவர்கள் பக்கம் திரும்புறதுனால வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு காரணியாக இருக்குதுன்னே சொல்லலாம். ஓபிஎஸ் கூட்டணியில் இல்லைன்னா அந்த வாக்குகள் பிரிஞ்சு திரும்பவும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக முடிஞ்சிருன்ற ஒரு அச்சமும் பாஜகவுக்கு இருக்குதுன்னு கூட சொல்லலாம். இதனால தான் இபிஎஸோட எதிர்ப்பையும் மீறி ஓபிஎஸ் கூட்டணியில் இணைக்க பாஜகவோட மேலிடம் முயற்சித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழக அரசியலில் புதிய வரவான நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகமும் ஓபிஎஸ்ஸையே உற்று நோக்கி வந்துட்டுருக்குது. தென் மாவட்டங்களில் தங்களோட கட்சியை வலுப்படுத்தணும்னு சொல்லி ஓபிஎஸ்ஸை போல் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் வேணும்னு சொல்லி அந்த கட்சி கருதுகிறாங்க. அதே போல் திமுகவும் விஜயோட வருகையால் ஈடுபடக்கூடிய வாக்கு குறைபாட்டையும் ஈடுகட்டுறதுக்காக ஓபிஎஸோட ஆதரவை வாங்குறது ரொம்ப ஒரு மறைமுக கணக்குகளை போட்டு வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். இதனால் ஓபிஎஸ் அவர்கள் தற்போது பல முனை போட்டிகளுக்கு இடையிலான ஒரு முக்கியமான புள்ளியாக மாறியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சூழலில் ஓபிஎஸ் அவர்கள் தன்னோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வை பற்றி ரொம்ப நிதானமாக சிந்திச்சு வராங்கன்னே சொல்லலாம். இது வெறும் தேர்தல் கால கூட்டணி மட்டும் இல்லாமல் தன்னோட பின்னால் இருக்கிற ஆதரவாளர்களோட எதிர்காலத்தையும் சார்ந்ததுங்கிறனால அவர் அவசர முடிவுகளை தவிர்த்துக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் தமிழகத்தோட தென்மண்டல அரசியல் சமன்பாடுகளை மாற்றி அமைக்கிற ஒரு வல்லமை ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கிற முடிவில் இருக்குதுன்னு மட்டும் ஒரு நிதர்சனம்னே சொல்லலாம். அவரோட இறுதி முடிவு 2026 தேர்தல் களத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவில்லாமல் தனிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அவருக்கு சாதகமாக அரசியல் திரும்பியிருக்கிறது ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவல் தான் 2026 கேம் சேஞ்சர். திமுக மற்றும் அதிமுகவை பதற வைக்கிற ஓபிஎஸோட அடுத்த மூவ்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.